சென்னை அடுத்த காட்டாங்குளத்தூரில் உள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் பேச்சுப் போட்டி நடைபெறும் மேடையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமானும் பங்கேற்றுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் வினீஷ் சரவணன். வினீஷ், வணக்கம். மேலும் விவரங்கள். தமிழக அரசியல்ல இரு துருவங்களாக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் சீமானும் ஒரே நிகழ்ச்சியில் ஒரே மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். சென்னையை அடுத்த காட்டாங்குளத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்துல அந்த பல்கலைக்கழகம் நடத்தக்கூடிய தமிழ் பேராயம் நடத்தும் சொல் தமிழா சொல் பேச்சு போட்டியினுடைய இறுதி நிகழ்ச்சி இன்று நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேச்சு போட்டியில் பேசக்கூடிய மாணவர்கள் கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு பரிசீலிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் தான் தமிழ்நாடு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பல்வேறு தலைப்புகளில் மாணவர்கள் இங்கு உரையாற்றிருந்தார்கள். அதே போல ஒரே நாடு ஒரே தேர்தல், நீட் தேர்வு விவகாரம், அதே போல தமிழர் ஒருவர் பிரதமராக முடியுமா என்ற தலைப்புகளில் இங்கு பேச்சு போட்டியில பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த மாணவர்கள் தங்களுடைய உரையை பேசியிருந்தார்கள். அப்போது அண்ணாமலையும் சீமானும் ஒருவருக்கொருவர் பேச்சு போட்டியில் மாணவர்கள் பேசிய விவகாரம் தொடர்பாக நகைப்புடன் அங்கு இருந்த மாணவர்களிடம் உரையாடி இருந்தார்கள். தொடர்ந்து இரு தலைவர்களும் மேடையில் உரையாற்ற இருக்கிறார்கள். ஏற்கனவே பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் கொள்கை ரீதியாக மாறுபட்டிருந்தாலும் திருமண நிகழ்ச்சிகள் அதே போல வெளியில் இரு தலைவர்களும் சந்தித்தாலும் நட்புறவோடு பரஸ்பரம் தங்களுடைய நட்பை பரிமாறிக்கொள்வார்கள். அதே வேளையில் தான் தற்பொழுது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெறக்கூடிய இந்த பேச்சு போட்டியினுடைய இறுதி நிகழ்ச்சியில நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலையும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாகவே சீமானும் அண்ணாமலை அவர்களும் பல்வேறு இடங்களில் நேரடியாக சந்தித்து தங்களுடைய நட்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியில் ஒரே வேளையில் தற்பொழுது இந்த நிகழ்ச்சியிலும் இருவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள்.